வெற்றிமாறன் இந்த படத்துக்கு பிறகு அவர் தயாரிப்புல இருந்து ஒதுங்குறதாகவும் அவரோட அந்த நிறுவனத்தையே மூட போறதாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, முதல்ல வெற்றிமாறன் அப்படின்னாலே ஒரு வெற்றி இயக்குனர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஏதோ கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பயங்கரமான பேர் வச்சிருக்கிறாராம் தயாரிப்பு நிறுவனம். கரெக்டா? அந்த தயாரிப்பு நிறுவனம்னாலே ஒரு பேனர் ஆயிடுச்சு. யாருடைய? வெற்றிமாறன். அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி நாங்கள் வாசகமாக சொன்னோம் பார்த்தீங்களா, 90க்கு முன்னாடி நாங்கள் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே அழகாக காட்டியிருப்பார். அதெல்லாம் உண்மையிலே அந்த காட்சி யாருக்குமே இருக்காது. அவ்வளோ சிறப்பான ஒரு இயக்குனர். அப்போ அவர் வெற்றிமாறனே சொன்னதுதான். அதனால தான் நான் இப்போ விடுதலை 1 விடுதலை 2 எடுக்கிறேன் அப்படின்னு சில கருத்துக்கள் சொன்னார். நம்ம அப்போ பக்கத்திலிருந்து நம்ம கேட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தொடர்ந்து படங்களை இயக்க வேண்டும் என்று அன்பான நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். செய்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற அந்த நடைமுறை சிக்கலை உடைச்சு நம்ம யதார்த்தமா சில கருத்துக்களை செய்வோம். அதில் தான் அடங்கி இருக்கிறது. நிச்சயமா நான் சொன்ன கவிதை வெற்றிமாறன் அவர்களுக்கு நிச்சயமா கடையை திறந்துருவார். எத்தனை இயக்குனர் ரஞ்சித்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா புரட்சிகரமான சிந்தனையை விதைக்கிறதுக்கு பல இயக்குனர் பெறட்டு வந்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நிகழ்ச்சியில், அதாவது பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு சினிமா நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போது அவரோட தயாரிப்பில் தான் அந்த படம் வந்திருக்கு. படத்தை ரிலீஸ்க்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு அவர் தயாரிப்புல இருந்து ஒதுங்குறதாகவும் அவரோட அந்த நிறுவனத்தையே மூட போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது எப்படின்னா, முதல்ல வெற்றிமாறன் அப்படின்னாலே ஒரு வெற்றி இயக்குனர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழக சினிமா அரசியல் தான். அவர் எடுத்த முதல் படமே பயங்கரமாக இருக்கும், பொல்லாதவன். அதுக்கடுத்து ஏதோ ஒரு நல்ல படம் எடுத்தாங்க, ஆடுகளம்னு. அந்த படத்துக்கு தேசிய அவார்டெலாம் கிடச்சி. சரிங்களா? இன்னும் சொல்கிறப்ப நீங்கள் இந்த படங்களை நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் வழியிலேருந்தே அவர் படம் எடுப்பார். நீங்கள் பாருங்கள், அந்த வரலாற்றில் திடீர்னு பார்த்தா அசுரன் ஒரு படம் எடுத்தார். அசுரன் படம்லாம் நான் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையிலே பிரமித்து போய்விட்டேன். இந்த நேரத்தில் அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். எவ்வளோ ஆண்டுகளாலும் பாருங்கள், ஒரு நல்ல கலை அப்படி மனசு நிற்கும்ன்றதுக்கு அவர் எடுத்துக்காட்டு. அதுக்கு முன்னாடியே ரஞ்சித்தோட ஒரு படம் வந்துருந்துச்சு, காலான்னு. அந்த கால சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருப்பாரு. கடைசியில் பார்த்தா அவரே காலி பண்ணிடுவாங்க படத்தை. பார்த்தீங்களா? அவர் குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க. அவரோட கணக்கான கலர் கலராக போயிட்டே இருப்பார். அந்த படம் பார்த்துட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டேன். அப்போ கூட கலை இயக்குனர் ராமலிங்கிட்ட கூட நான் சொன்னேன், என்னங்க இப்படி படத்தில் கடைசியில் இப்படி பண்ணேன்னா, அவர் தான் கலை இயக்குனர், என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. இவரும் கலர் கலராக போட்டு விட்ருக்கீங்களா, நீங்களும் சேர்த்து கலராக போட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அது ஒரு கலைங்க அப்படின்னாரு. என்னடா கலையை அடிச்சு கொள்றாங்க, அவார்டு கலைன்னு இருக்கிறீங்க அப்படின்னு மனசு நான் விட்டுட்டு இந்த தலைவா. அடுத்து பார்த்தா டக்குன்னு ஒரு கொஞ்ச நாளில் இந்த படம் வருது. கரெக்டாக படம் அது பீரியட்லேயே வந்திருக்கும். வந்தால் பயங்கரம்ங்க. இந்த படமும் சரி, இன்னொரு கர்ணன் ஒரு படம் அவர் எடுத்தார். அதில் அவர் தான் மாரி செல்வராஜ். அந்த படம் சூப்பர் தான். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, பஞ்சம் நிலத்தை பற்றி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்திலும் பேசினதே இல்லை. அது ஒரு பெரிய வரலாறு. அதை மீட்டு எடுக்கணும்னு எங்களுடைய போராட்டங்கள் பலகர் இருக்கின்றது. அதை நாசுக்காக வச்சிருப்பார். அது ஒன்று. அதை விட இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி நாங்கள் வாசகமாக சொன்னோம் பார்த்தீங்களா, 90க்கு முன்னாடி நாங்கள் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே அழகாக காட்டியிருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன் ஹீரோ. போன பிறகு அவன் முதலாளி சொல்லிட்டே, நான் முதலாளிடான்றேன், உன்னைத்தாண்டா முதல்ல போடணும்னு போட்டு தெளிவாப்பில். அதெல்லாம் உண்மையிலே அந்த காட்சி யாருக்குமே இருக்காது. அவ்வளோ சிறப்பான ஒரு இயக்குனர். அதற்காக பல வரலாற்றுகளை படைத்து இன்னைக்கு வரைக்கும் நான் விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் சிஸ்டத்தையே எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. அதோடு சேர்ந்து சில படங்கள்ல அவர் தயாரித்து கொண்டிருந்தார். அவர் ஏன் தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குனார்னா, அதுக்கு வரலாறு சொல்கிறாங்க. ஏதோ பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாராம், திரைப்படம் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடமே வைத்திருக்கிறாராம், காலேஜ் மாதிரி. அங்கே ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அவருக்கு நல்லா அவங்களெல்லாம் டெவலப் பண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு. அது வர்ற இயக்குனர்லாம் வச்சு செய்கிறாப்புல. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். தங்கவும் இடமும் ஃப்ரீயாக, படிப்பும் ஃப்ரீயாக. அது ஒரு வீட்டிலே முதல் பட்டதாரிக்கு அது மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் பாராட்டுக்கள் தான், சிறப்பு தான். அதில் நல்ல படங்கள்லாம் எடுத்தார். இன்னமும் காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம்லாம் 2015 எடுத்தார். நான்லாம் இப்போ துபாயில் இருந்தேன். உண்மையிலே அந்த படம்லாம் உண்மையிலே இவரை தயாரிப்பு யார்கிட்ட போய் கொடுத்துருந்தாலும் பயந்துருப்பாங்க. இவரும் சேர்ந்து எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. யாரோ எப்படியோ அதை பார்த்தா பயந்துருவாங்க, இது என்னடா அதெல்லாம் போய் யாரும் எடுத்துக்கிட்டு வம்புடா அப்படின்னு. அப்புறம் எங்கள் இயக்குனர் ஒருத்தர் அன்பு நண்பர் கோபி இருக்காருல்ல, அவர் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இடையில படமே எடுக்கல. எடுத்தாருன்னா பாதியோடு 2 பேர் ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சூப்பராக எடுத்து மனுஷன் ஓரளவுக்கு நம்ம கதையை நமக்கு தெரியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடாது, சரியான கதை, ஹீரோயின் சூப்பராக போட்டிருக்காரு. அது சென்சார் ஒன்றும் சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை யூ சேர்த்து கொடுக்கணும், ரெண்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் இல்லைன்ட்டாங்களாம்.
அப்புறம் கோர்ட்டு கேட்டில் போய் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாரு, விடுங்க அது சூப்பர். அதே மாதிரி பேர்டு கேர்ள்ஸ்னு ஒரு படமா, அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. கரெக்டாக அந்த படத்துக்கு இதே பிரச்சனை வந்திருக்கும் பிறகு அது வந்து காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் வந்துச்சு பாரு, சங்கி படம், அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்த படம் தான் இந்த படம்னு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தாரு. அப்போ உங்களை மாதிரி ஆட்கள் தான் இப்படிப்பட்ட படங்களை தயாரிக்க முடியும். இல்லை, இவருக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன சொல்றது, இதெல்லாம் மீண்டு வர முடியல, ரொம்ப அழுத்தம், பொருளாதார நெருக்கடி வருங்க. இவர் ரொம்ப கருத்தியல் ரீதியாக படம் எடுத்துறாரு. பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லாம இந்த மாதிரியான படங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கே நெருக்கடி அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு நெருக்கடி வருதுன்னா, திடீர்னு ஒருத்தன் புதுசாக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அவர் நல்ல கதை எடுத்தானே அவனுக்கு எவ்வளோ வரும்? நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாம்பவான், அப்போ உங்களுக்கே வருதுன்னா இன்னமும் நீங்கள் ஒன்றும் தலித் இல்லை, தலித்து அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தலித்து வழியில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ படம் மட்டும் இயக்குனா பத்தாது, படத்தையும் எடுக்கணும். அதுமாதிரி நிறையா இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றத நம்முடைய கருத்து. இப்போ நான் கேள்விப்பட்டேன், எவ்வளோ உண்மையில் நீங்கள் போட்டால் போடுங்க, போடாருன பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து வந்து அவர் ஆர்டர் ராமலிங்கத்துடைய படத்தை வந்து தயாரிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பரவலான செய்தி இருந்துச்சு. ஏன்ட்டு அண்ணன் அவரும் சொன்னார், இயக்குனர் சொன்னார்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு கலை இயக்குனர் வந்து திரை இயக்குனராக மாற போகிறாரு. இப்போ இவங்க செஞ்ச கொடுமை என்னன்னு தெரியல, அண்ணன் பயந்து போயிட்டாரு. அதனால் அண்ணன் நீங்கள் பயப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களை செய்யுங்க. ஏன்னா அதாவது முன்னாடி வந்த படங்கள் நெருக்கடி வரும் பிரதர். அவங்க இந்த இதில் சென்சார் போர்டில் யாராக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் சங்கிப்பையில் உட்காந்து பேரை சொன்னால் அப்புறம் சிக்கலாகி போயிடும். அவங்க இதே உட்காந்துருக்குறாங்க, படத்தை விட மாட்டாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கடி உங்களால் தானே எதிர்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு போராளி என்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, டைலாக்லாம் பேசுகிறீங்க. அப்போ நிச்சயம் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து இயங்கக்கூடிய மனிதர் அல்ல அப்படின்னு நமக்கு பழக்கம் தெரியும். ஏன்னா விடுதலை என்ற படம் எடுத்த பிறகு படம் வெளியிடுவதற்கு முன்னாடி வந்தார், எங்கள் தலைவர்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா அந்த கதையை வந்து தமிழ் தேசிய போராளி தமிழரசன் கதை, எங்கள் தலைவர் தமிழரசன்ட்ட ஒரு நட்பாக இருந்தவர், ரைட்டா? அதெல்லாம் வச்சு கேட்குறாரு. அப்போ நான் இருந்தேன். அப்போ அவர் வெற்றிமாறனே சொன்னது தான், எனக்கு ஒன்றும் படத்தில் இருந்து சம்பாரித்து பெருசாக ஆகணுன்றலாம் பெரிய எண்ணம் நினை. இப்போ அடிப்படை தேவையில்லை, எனக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை, யாரும் சொல்ல முடியாத கருத்துக்களை, யாரும் பேச முடியாத கருத்துக்களை நான் காட்சி அமைக்க நான் ஆசைப்படுகிறேன். அதனால தான் நான் இப்போ விடுதலை 1 விடுதலை 2 எடுக்கிறேன் அப்படின்னு சில கருத்துக்கள் சொன்னார். நம்ம அப்போ பக்கத்திலிருந்து நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர், வெற்றி இயக்குனர், நீங்கள் தொடர்ந்து படங்களை இயக்க வேண்டும் என்று அன்பான நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அவர் ரசிகர் என்ற முறையில் நான் ஒரு படங்களை பார்க்கிறாள்ல, வேற யாரும் நீ யாரும் வைக்கிறதுன்னு கேட்பாங்க. இயக்கத்தை பத்தி அவர் இயக்கிறத பத்தி அவர் பேசல, அவர் தொடர்ந்து இயக்க தான் போறாரு. அவரோட தயாரிப்பு நிறுவனத்தை மட்டும் தான் மூடுறதா சொல்லியிருக்காரு. அதுதான் மூடக்கூடாதுன்ற, நீ இயக்காம கூட இருங்க, நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, அவங்க இயக்குவாங்க. கரெக்டா? ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் மெயின். நிறைய கலைஞர்கள் வாய்ப்பு இல்லாம ஏன் கிடக்குறாங்க? நிச்சயமா அவங்க தயாரிப்பு இல்லாம தான் இருக்குது. இயக்குனர் பஞ்சம் தமிழ்நாட்டில். இப்போ எத்தனை இயக்குனர் ரஞ்சித்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான சிந்தனையை விதைக்கிறதுக்கு பல இயக்குனர் பரட்டு வந்துட்டாங்க. மாதிரி ஆட்கள் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து அவங்க இந்த மாதிரியான லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி கொண்டு போய் வெளியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதாவது பிரதர், நான் வந்து அவர் வந்து வெற்றிமாறன் வாங்க வாங்க அப்படின்னதுமே இருக்கிற சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லலை, இல்லை உங்கள் சொத்து சொத்தை பரப்பிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. எப்படின்னா அவர் ஏதோ கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பயங்கரமான பேர் வச்சிருக்கிறாராம் தயாரிப்பு நிறுவனம். கரெக்டா? அந்த தயாரிப்பு நிறுவனம்னாலே ஒரு பேனர் ஆயிடுச்சு. யாருடைய வெற்றிமாறன். இப்போ அவர் தயாரிப்பில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் என் நண்பர் ராமலிங்கம். இப்போ அவர் படத்தையே வந்து அவர் தான் பண்ண போகிறான்னு சொன்னதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பல பேர் வந்துருமே. அவர் ஒன்றும் காசு போட தேவையில்லை, அந்த பேரு தான் முக்கியம். அந்த பேரை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. நான் பேர் எடுத்து நான் மூட போறேன், சாரமாக சொல்ல என் கடையை மூட போறேன்றாரு. ஏன்னா பெட்டி கடை நடத்துகிற மாதிரி ஒரு அறிவு சார்ந்த கருத்துக்களை, பகுத்தறிவு சார்ந்த தத்துவங்களை, தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், புரட்சி அம்பேத்கர் தத்துவங்களை உங்க படத்தில் நீ காட்சி அமைக்கிறீங்களே, அதே டயலாக் பேசல, காட்சி அமைக்கிறீங்களா, அதுக்குன்னு ஒரு பேனர் இருக்குல்ல, அப்படின்னா எடுத்துருக்கீங்க படம். அப்ப திடீர்னு கடையை மூடுறோம்னா அப்படி கடையை மூடுற அளவுக்கு உங்களுக்கு எவன் பிரச்சனை பண்ணான்னு தெரியல. ஆனா கடையை மூடிய கடையை திறக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நாம ஏற்கனவே இது சம்பந்தமா தான் நானும் சொல்ல வந்தேன். சமூகத்தில் இருக்கிற அழுத்தத்தையே நீங்க வெளியில கொண்டு வந்து உங்க படங்கள் மூலியமா சொல்றதுக்கு தயாரா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அழுத்தம்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு தான் நானும் கேட்கிறேன். ஸோ அவர் தொடர்ந்து தயாரிக்க அதுக்கு வந்து எங்க தலைவரோட ரொம்ப நட்பானவர். எங்க தலைவர் சொன்ன ஒரு கருத்தோட இதை முடிச்சிருவோம். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். வீரம் தீரம் எல்லாம் பேச்சில் அல்ல, வீச்சு அருவாள் அல்ல. படத்தில் காட்டுறாரு பார்த்தீங்கன்னா வீச்சு அருவாள், அதில் அல்ல. நான் எடுத்து சொல்கிறேன், எங்கள் தலைவர் அப்படி சொல்ல, செய்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற அந்த நடைமுறை சிக்கலை உடைச்சு நம்ம யதார்த்தமாக சில கருத்துக்களை செய்வோம், அதில் தான் அடங்கியிருக்கிறது. நிச்சயமாக நான் சொன்ன கவிதை
வெற்றி இயக்குனருக்கு புரியும், வெற்றிமாறன் அவர்களுக்கு நிச்சயமாக கடையை திறந்துருவார், பொறுத்து இருந்து பாருங்கள். கண்டிப்பாக இது போய் அவருக்கும் சேரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.